பியாண்ட் 360 பார்வையாளர்களுக்கு வணக்கம். மாணவர்களா, நீங்கள் நடுத்தர வயது நிரம்பியவரா? 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்கீங்களா? அப்போ அரசாங்கத்தில் வேலை செய்யணும்னு ஆசையாக இருக்கு உங்களுக்கு? எந்த வயது வரம்பும் இல்லாமல் அரசாங்கத்தில் நீங்கள் சேரணுன்னா அதுக்கு ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கிறது. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வுகளை, குரூப் 4 எனப்படும் தேர்வுகளை நீங்கள் எழுதி வெற்றி பெற்று அரசாங்க பணிகளை சேர முடியும். ஏன்னா நீங்கள் வெவ்வேறு வயது வரம்புலையும் வெவ்வேறு இடத்துலையும் ஒரு மனைவியாவோ, ஒரு விடவராகவோ, ஒரு சாதாரண ஏழ்மையான குடும்பத்தவராகவோ இருக்கலாம், ஒரு மாணவராக இருக்கலாம். நீங்கள் எல்லாருமே எந்த வயது வரம்பு பிரச்சனை இல்லாமல் 18 வயது நிரம்பியவராக இருந்தீங்கனாலே போதும், நீங்கள் இந்த அரசு பணியில் சேரத்துக்கான தகுதியுடையவராக ஆகிடுவீங்க. என்னென்ன அரசு பணிகளை சேர முடியும்? குரூப் 4 தேர்வுகளின் மூலமாக வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், கிராம நிர்வாக அதிகாரி, ஜூனியர் அசிஸ்டண்ட், டைப்பிஸ்ட், ஸ்டெனோடைப்பிஸ்ட், சர்வேயர், ஸ்டோர் கீப்பர் அப்படின்னு பல்வேறு வகையான அரசு பணிகளை தமிழ்நாடு அரசாங்கத்தை நடத்துகிற வெவ்வேறு நிர்வாக பணிகளில் சேர முடியும். அப்போது இந்த நிர்வாக பணிகளில் சேர்கிறதுக்கு, இந்த தேர்வு எழுதுறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். உடனடியாக மொபைல்லையோ அல்லது வெப்சைட் மூலமாகவோ tnpc.gov.in சைட்டில் போயிட்டு டிஎன்பிஎஸ்சியோட, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட ஆன்லைன் சைட்டில் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்கிற ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணணும். உங்கள் தகவல்களை அளித்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருந்ததுன்னா ஏதாவது சேவை மையத்தில் கூட போய் எப்போனா ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா ஒவ்வொரு வருடமும் குரூப் 4 தேர்வு எனப்படும் குடிமைப்பணி தேர்வுகள் நடத்தப்படுது. அந்த தேர்வுகள் வரும்போது சரியாக நேரம் பார்த்து கொண்டிருந்து அதை அப்ளை பண்ணணும். நீங்கள் அந்த தேர்வுகளை அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வயது வரம்பு கிடையாது. 18 வயது நிரம்பி இருந்தால் போதும், எந்த வயதுலையும் நீங்கள் எழுத முடியும். அதற்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணணுமா, என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னா, சாதாரணமாக ஸ்கூல் புத்தகங்கள் படித்தா போதும். நீங்கள் 6ஆவதுலேருந்து 10ஆவது வரையும் என்னென்ன ஸ்கூல் புத்தகங்கள் படிச்சிங்களோ அந்த புத்தகங்கள் இருந்தால் கேள்விகள் கேட்க போகிறாங்க. நீங்கள் எந்த வயது வரம்பில் இருக்கிறவராக இருந்தாலும் உங்களுடைய பள்ளி புத்தகங்களை ரெஃபர் பண்ணிவிட்டு அதுக்கான தேர்வுகளுக்கு தயாராகிடலாம். தேர்வுகளில் என்னென்ன கேள்விகள் கேட்பாங்க? 200 மதிப்பெண்களுக்கான தேர்வுகள் நடத்தப்படும். 100 மதிப்பெண்கள் தமிழிலிருந்து மட்டும் கேட்கப்படும், தமிழ் பாடத்திலிருந்து மட்டும் கேட்கப்படும். 100 கேள்விகள் பொது அறிவு வினாத்தாளாக கேட்கப்படும். இது 200 கேள்விகளுக்கு மொத்தம் 300 மதிப்பெண்கள். ஒரு கேள்விகளுக்கு 1.5 மதிப்பெண்கள் வீதம் 300 மதிப்பெண்கள் கேட்பாங்க. சாதாரணமாக நீங்கள் ஸ்கூல் புத்தகங்களில் படித்து 8th 9th 10th புத்தகங்கள், எல்லா புத்தகங்களும் சமூக அறிவியல், அறிவியல், தமிழ், ஆங்கிலம், இந்த மாதிரியான பேசிக்கான புத்தகங்களை, ஸ்கூல் புத்தகங்கள், நம்ம 8th 10th இருக்கிற புத்தகங்களை எடுத்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா போதும், சாதாரணமாக இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமை பாஸ் பண்ணிடலாம். இந்த குரூப் 4 தேர்வுகளுக்கு வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா 18 வயது நிரம்பி இருக்கிற எல்லாருமே இந்த தேர்வுகளை எழுதலாம். பிற்படுத்தப்பட்டவர்கள், சீர்மரபினர், தாழ்த்தப்பட்டவர்கள், பழங்குடியினர், பெண்கள், விதவைகள், ஊனமுற்றவர்கள் அப்படின்னு எல்லாருமே வயது வரம்பு தகுதி தேவையில்லை. எந்த வயதினராக இருந்தாலும் நீங்கள் இந்த தேர்வு எழுத முடியும். மற்றவங்களுக்கு மேக்ஸிமம் வயது வரம்பு 45. அது மாதிரி தமிழ்நாடு அரசாங்கத்தோட மினிஸ்ட்ரியல் சர்வீசஸ் அப்படின்னு சொல்கிற அமைச்சு பணிகள், நீதி அமைச்சு பணிகள், நில அளவை மற்றும் நில பதிவேடுகள் பணிகள், தலைமைச் செயலக பணிகள் போன்ற பல்வேறு துறைகளிலையும் நிர்வாக பணிகளிலையும் நிறுவனங்களிலும் தேர்வு மூலமாக நீங்கள் சேர முடியும். அதனால் உடனே முயற்சி பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் எப்போ கால்ஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருங்க. உடனடியாக எக்ஸாம் எழுதி தேர்வுகளை வெற்றி பெற்று அரசாங்கத்து பணிகளில் சேருங்க. உங்கள் அரசாங்கத்தில் மினிமம் பேசிக் சேலரின்னு சொல்கிற சேலரி 19,500 ரூபா. அதாவது மொத்தமாக ஒவ்வொரு மாதமும் 35,000 36,000 ரூபாய் சம்பளம் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப ஈஸியாக சம்பளம் வாங்க முடியும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த கடைநிலை ஊழியராக குரூப் 4ல் சேர்ந்தீங்கன்னா பதவி உயர்வு பெற்று பெரிய பெரிய பதவிகளில் ஒரு 20-30 வருடங்களில் நீங்கள் குரூப் 1 ஆஃபீஸருக்கு ஆகிறதுக்கான தகுதியும் வாய்ப்புகளும் அவைலபிளாக இருக்குது. உடனடியாக முயற்சி பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம்.